அன்பான சுபிக்ஷா டிவி நேர்களே, உங்களின் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாத பலன்கள் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, எந்த ஒரு ரீசனுக்காக பார்க்குறோங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, என்னதான் தசாபுக்திகள் உங்க ஜாதகத்துல போனாலும், அந்த கிரகங்கள் அந்தந்த வீட்டில் அப்படி இருந்தாலும், கோச்சாரம் என்று சொல்லப்படுகிற அந்த பயிற்சி பலன்கள் இருக்கு இல்லைங்களா, அது மாத பலன்களா இருந்தாலும் சரி, ஆண்டு பலன்களா இருந்தாலும் சரி, அந்த உங்களுடைய ராசிக்கு அந்த கிரகங்கள் எப்படி பயிற்சி பெறுகிறது, எந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, எந்த மாதிரி ஒரு பார்வையிலேயோ தாக்கத்திலேயோ இருக்குது பொறுத்துதான் அந்த தசாபுக்திகளோட தாக்கங்கள் நடக்குமா நடக்காதா, ரிசல்ட் பாசிட்டிவா இருக்குமா பாசிட்டிவா இருக்காதா. அதாவது தசாபுக்திகளை ஒரு 70% பலன் கிடைக்கணுங்கிற ஒரு அமைப்பு இருந்ததுன்னா, கோச்சாரம்ங்கிற சொல்லப்படுகிற இந்த செவ்வாய் பயிற்சி, ராகு கேது பயிற்சிங்கிறலாம் ஒரு சப்போர்ட்டிவா இருந்ததுன்னா 70% கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு 90% கிடைக்கும். இதே கோச்சார அடிப்படை, இந்த மாத பலன், ஆண்டு பலம், இந்த கோச்சார அடிப்படையில பாத்தீங்கன்னா சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி விஷயங்கள்லாம் அவ்வளவு சாதகம் இல்லாமல் இருக்கும் பொழுது, அத்தகைய கிரகத்தின் தசையை புக்திகளே உங்களுக்கு நடக்கும் பொழுது 70% கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு 50-60% தான் கிடைக்கும். ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் எப்படி இருக்குது, ரிசல்ட் பாசிட்டிவா முடியுமா, கொஞ்சம் நெகட்டிவா முடியுமா, சீக்கிரம் முடியுமா, இழுபறியாகி முடியுமாங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் கோச்சார பலன்கள் உங்களுடைய தசாபுக்திகளோட பொருத்தி பார்க்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் நம்ம மாத பலன் பார்க்குறோம். அந்த கோச்சார விஷயங்கள் உங்க தசாபுக்திகளோட பொருத்தி பார்க்கும்பொழுது துல்லியமான பலன்கள் நாம எடுக்கலாம். இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விருச்சக ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் 2024 மாத பலன்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்க்க போறோம். ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற செவ்வாய் 4ஆம் இடத்துல சனியோட சேர்ந்திருந்தார். எப்போ வரைக்கும் இருக்கிறாருன்னா ஏப்ரல் 23 வரைக்கும் இருக்கிறார். கடைசி வாரத்துல தான் பார்த்தீங்கன்னா ஒரு 5ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற குருவின் வீட்டுக்கு போறது நல்ல விஷயம். ஸோ முதல் 3 வாரம் சனியோட சேர்ந்து 4ஆம் இடத்துல இருந்து சில தொழில் விஷயங்கள், வேலை விஷயங்கள், படிப்பு விஷயத்துல சில போராட்டங்களும் சில விஷயங்களும் நம்ம செய்யக்கூடிய அமைப்பு கொடுத்தாலும், வாரத்தோட கடைசி வாரம் ஒரு நல்ல நிவர்த்தி. 5ஆம் இடத்துக்கு செவ்வாய் போய் குருவோட சேர்ந்து குருவோட வீட்டில் சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறது அருமையான விஷயம். ஸோ உச்சிக்குள்ள மாதிரி சில பாசிட்டிவான ரிசல்ட் வரக்கூடிய அமைப்புகள் மாசத்தின் கடைசி வாரத்தில் உண்டுங்க. முதல் 3 வாரம் பார்த்தீங்கன்னா சனியோட சேர்ந்து ஒரு விதமான ரெஸ்ட்லெஸ் எனர்ஜியும் எதிர்பார்க்கும் தன்மையும் எல்லா வயதினருக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி ஏப்ரல் 14ஆம் தேதி மாதத்தின் மிடில் டைம்ல பாத்தீங்கன்னா நடுப்பகுதியில பார்த்து சூரியனோட பயிற்சி 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு போறாரு. 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ருண சுத்திர பாவத்துக்கு போறதும் பாத்தீங்கன்னா ஒரு தொழில் ஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துக்கு போகும் பொழுது என்னன்னா, வேலை தொழில பாத்தீங்கன்னா சில ஒரு விஷயத்துக்காக ஒரு கடன்படுதல், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சிலது பண்ண வேண்டியது இருக்குது, வம்பு வழக்குகள் சந்திக்க வேண்டிய அமைப்புகள் இருக்குதுங்கிற மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் பாசிட்டிவான விஷயங்கள் பிற அடுத்தவங்களோட பணம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துல ஆல்ரெடி குரு இருக்காருங்க. குருவோட சூரியன் சேர்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் கேஷ் ஃப்ளோ வரக்கூடியது. ஏதோ ஒரு தொழில் ரீதியான விஷயத்துக்காக ஒரு லோன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த அபிவிருத்திக்காக ஒரு லோன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. ஸோ இந்த ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு ஆகக்கூடிய அமைப்புகள் அது மாதிரி ஒரு சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு உத்வேகமாகவும் சில விஷயங்கள் எக்ஸ்பான்சிவான சில திட்டங்கள் தீட்டக்கூடிய ஒரு டைமாக விருச்சிக ராசிக்காரர்கள் தொழில் அன்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. அதே சமயத்தில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை விட்டு ஒரு வேலை மாறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அதே சமயத்தில் கடன் பட்டு சில சுப செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு, வீடா இருந்தாலும் சரி, வண்டி வாகனமா இருந்தாலும் சரி, தொழில் அபிவிருத்தியா இருந்தாலும் சரி, இதுக்கு நம்ம கொஞ்சம் படக்கூடிய அமைப்பு இருக்கு. அது சுப கடனா இருக்குதா அல்லது அசுப கடனா இருக்காங்கிறது உங்களுடைய இண்டிவிஜுவல் சார்ட்ல இருக்கக்கூடிய தசாபுக்திகள் வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். பொதுவா பாத்தீங்கன்னா குருவோட சேர்ந்து சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது ஒரு நல்ல விஷயத்துக்காக தாங்கிற மாதிரிதான் அமைப்பு இருக்குங்க. அதே சமயத்துல 5ஆம் இடத்துல சுக்கிரன் புதன்லாம் இருக்கிறது ஒரு சிறப்பான விஷயம்தான். நல்ல மனம் குழுக்கும், அதாவது ஒரு எதிர்பாலினத்தினோடு ஆகக்கூடிய பழக்கங்கள்லாம் இருந்ததுன்னா அது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ஆன்சர் கிடைக்கிற மாதிரியும், ஒரு கல்யாணம் விஷயங்கள் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியை குரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக விருச்சிக ராசிக்கு இருக்கிறதுனால அதுக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷனான சில பீப்புளை அறிமுகப்படுத்துறது, பேசி முடிக்கிறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக இருக்க போகிறதுங்க. ஸோ நல்லாவே ஒரு சேஞ்சஸ், பாசிட்டிவான சேஞ்சஸ் வரக்கூடிய அமைப்பாகவும், ஒரு அபிவிருத்தி விஷயமாகவும், ஒரு சுப செலவுகள் செய்யறதாகவும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது இருக்குது. என்னதான் இருந்தாலும் ராசி அதிபதி 5ஆம் இடம்ங்கிற குரு வீட்டில் போய்
சுக்கிரன்கிற உச்ச சுக்கிரனோட சேர்றது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சுகத்தையும் ஒரு ஆடம்பர செலவுகளும் ஒரு உத்வேகமும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக ஏப்ரல் மாதம் இருக்குது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.